ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். முக்கிய செய்தி. கர்நாடக மாநிலம் KRS அணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. KRS அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 முதல் 25,000 கன அடி தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டு வருகிறது? இது தொடர்பான தகவலை சொல்லுங்க. கண்டிப்பாக கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. கடந்த 3-4 நாட்களாக இந்த கனமழை பெய்து வருவதன் எதிரொலியாக கபினி KRS அணைகளுக்கான நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி கபினி அணையிலிருந்து 61,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது KRS அணைக்கும் நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. அணையும் முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் இருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் மொத்த கொள்ளளவான 124.8 அடியில் 116 அடியை எட்டிவிட்டது. தற்போது நீர்வரத்தும் தொடர்ந்து 50,000 கன அடியாக இருப்பதால் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது ஓரிரு மணி நேரங்களில் அணையின் முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பிருப்பதாக கூறுகிறார்கள். எனவே அணையிலிருந்து அணையின் பாதுகாப்பு கருதி நீரை வெளியேற்ற வேண்டிய தருவாயில் பொறியாளர்கள் இருக்கிறார்கள். எனவே அதற்காக இந்த காவிரி கரையோரத்தில் இருக்கும், அதாவது அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் அந்த காவிரி கால்வாயோரம் வசிக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். எனவே அந்த மக்களை அப்புறப்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகம் தற்போது அந்த பஞ்சாயத்து அதே போல கிராம கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது. ஏனென்றால் அணைக்கு நீர்வரத்தானது அதிகமாக இருப்பதால் எந்த நேரத்திலும் அணையில் 10,000 கன அடி முதல் 25,000 கன அடி வரை தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அது எந்த நேரம் என்று குறிப்பிடவில்லை, இருப்பினும் எந்த நேரம் வேண்டுமானாலும் திறக்கப்படலாம். எனவே கிராம கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவர்களது உடமையுடன் செல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அடுத்த 3 நாட்களுக்கு கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கும் குடகு மாவட்டம், அதே போல சிக்மகளூரு, ஹாசன் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போது கனமழையும் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக குடகு மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆரங்கி அணை ஏற்கனவே நிரம்பிவிட்டது. ஆரங்கி அணையில் திறக்கப்படும் தண்ணீரானது முழுமையாக அப்படியே KRS அணைக்கு வருவதன் எதிரொலியாக எந்த நேரத்திலும் இந்த தண்ணீர் திறக்க வாய்ப்பு இருப்பதால் இந்த எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகத்தான். விரைவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.